ஒரு அழகான காட்டுல ஒரு மரத்துக்கடியில ஒரு குளம் இருந்துச்சாம். அந்த குளத்துல ஒரு மான்குட்டி தினமும் அங்க தண்ணி குடிக்க வருமா. ஒரு நாள் ஊருக்குள்ள இருந்து ஒரு நாய் காட்டுக்குள்ள போச்சான். அப்படி போனப்போ இந்த மான்குட்டி குளத்துல தண்ணி குடிக்கிறத பார்த்துச்சான். ச்சே, இந்த மான்குட்டி எவ்வளோ அழகா இருக்கு, ஆனா நாம பாரு எப்படி அசிங்கமா இருக்கோம் அப்படின்னு அந்த நாய் தன்னைத்தானே கேவலமா நினைச்சுக்கிச்சான். எதனால இந்த மான்குட்டி இவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாய் அந்த மான்குட்டி பின்னாடியே தினமும் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. மான்குட்டி புல்லு பழம் இதெல்லாம் திங்கிறத பார்த்துட்டு, ஐயோ இதெல்லாம் சாப்பிடுது, நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிச்சான். ஒரு நாள் கூட தவறாம அந்த மான்குட்டி அந்த குளத்தில் இருக்கிற தண்ணியை குடிக்கிறது இந்த நாய் பார்த்துட்டே இருக்கிறதுனால, ஒருவேளை இந்த தண்ணி தினமும் குடிச்சா நாமளும் இந்த மாதிரி அழகா ஆயிடுவோமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து அந்த குளத்தில் இருக்கிற தண்ணிய இந்த நாய் குடிக்க ஆரம்பிச்சிச்சான். அப்படி ஒரு நாள் இந்த நாய் அந்த குளத்துல தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறப்போ ஏதோ தட 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 திப்பு திப்பு திப்புன்னு சத்தம் கேட்டுச்சான். அது என்ன சத்தம்னு பார்த்தாக்கா அந்த நாய் ரொம்ப நாளா ரசிச்சு அழகா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த மான்குட்டி தன்னோட உயிரை காப்பாத்திக்க அங்க இங்கன்னு அப்படியே ஓடிட்டு இருந்துச்சான். ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு சிங்கம் அதை துரத்திட்டு வந்திருக்கு. அந்த மான்குட்டிக்கு சிங்கத்துக்கு கொஞ்சம் கேப் நடுவுல இருக்கவும் அந்த மான்குட்டியை காப்பாத்துறதுக்காக இந்த நாய் அந்த சிங்கத்துக்கு நடுவுல ஓடிச்சான். அதுல கொஞ்சம் கவனம் செதறவும் அந்த சிங்கம் வேற பாதையில போகவும் இந்த மான்குட்டி தப்பிச்சிடுச்சான். தன்னோட உயிரை காப்பாத்தின அந்த நாய்க்கு இந்த மான்குட்டி தேங்க்ஸ் சொல்ல போச்சான். அப்போ அந்த நாய் இத்தனை நாளா அந்த மான்குட்டியை ஃபாலோ பண்ணது சொல்லிட்டு இருந்துச்சான். நாய் சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த அந்த மான்குட்டி சொல்லிச்சான், இந்த அழகு அப்படிங்கிறது நிரந்தரமானது இல்ல, அறிவு அப்படிங்கிறது தான் நிரந்தரமானது. என்னதான் நான் அழகா இருந்தாலும் அந்த சிங்கம் துரத்திட்டு வரப்போ என்னோட உயிரை கூட என்னால காப்பாத்திக்க முடியல. ஆனா நீ புத்திசாலித்தனமா அந்த சிங்கத்தையே திசை திருப்பிட பாத்தியா, உன்ன மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் அந்த நாய்க்கு ஒரு ரெக்க முளைச்சு வானத்துல பறக்கிற மாதிரி இருந்துச்சான். அதுல இருந்து அந்த நாயும் மான்குட்டியும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களாம்.